பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே, எதனால அந்த ஒரு ஃபீலிங் தாட் வருது? பணம் சம்பாதிச்சு தானே ஆகணும். இப்போ நானும் நீங்களும் வந்து உட்காந்து பேசுகிறப்போ வந்துட்டு அடுத்தது வந்து கடன்காரன் வெளியே வெயிட் பண்ணுறான்னு சொன்னால் கேஷுவல் இப்படி உட்காந்து பேச முடியாது. பணம் வேணும் 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 அப்படிங்கிற பேராசையா மாறிடும். பேராசை வேற, டெஸ்பிரேஷன் வேற. நிறைய பேர் வந்து சேவிங் வெர்சஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் டிபேட் பண்ணுறாங்க. எனக்கு புரியவே இல்லை ஏன் அது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்வெஸ்ட் பண்ணாமல் சேமித்து வைக்கிற பணம் வந்துட்டு நமக்கு லாஸ். ஆனா ஆசையை அடக்க தெரிஞ்ச அகிலமும் உனக்குன்ற நம்ம சூப்பர் ஸ்டாரோட பாட்டெல்லாமே ஞாபகத்துக்கு போகும். அவங்க எங்கன்னா ஆனா அவருக்கே ஆசை அடங்கல இல்ல, கார் வச்சுட்டு ஃபாரின் காருன்னா ஃபாரின் டிரைவர் தான் வேணும். விடுறா வண்டிய ஏவிஎம். ஆசைகள் அடக்கிறதுலாம் அவ்வளவு சாத்தியமான விஷயம் கிடையாது. இல்லைன்னா இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பணத்துக்கு அப்பாற்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டா எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. என்னோட சேர்ந்து நம்ம எல்லாருமே அதை தான் ஃபீல் பண்ணியிருப்போம். பணம் இல்லைன்னா யாராச்சும் நம்மளை மதிப்பாங்களா? பணம் இல்லைன்னா ஒரு இடத்துல நமக்கு மதிப்பு கிடைக்குமா, மரியாதை கிடைக்குமா? எல்லாம் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்ககிட்ட பணம் இருக்கணும். லக்கி பாஸ்கர் படத்தில் கூட சொல்லுவாங்கல்ல, நமக்கு மதிப்பு மரியாதைலாம் வேணும்னா பணம் நம்ம மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பணம்ன்றது நம்மளோட லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான நீட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பணத்தையும் தாண்டி வேற ஏதாவது இருக்குமா அப்படின்னு ஒரு யோசனை வரும்போது இருக்கே அப்படின்னு சொல்கிறதுக்காக ஸோ நம்ம கூட ஒரு கெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு சில எபிசோட்ஸ் நம்ம கூட வந்து ட்ராவல் பண்ண போகிறாரு வைத்தி. பணம் நான் எல்லாம் அப்படின்னு நான் சொல்கிறேன், பட் பணத்துக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லி நீங்கள் கேமரா ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்களா, அது என்னன்னு சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஹாய். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பியாண்ட் மணி சீரீஸ் அப்படிங்கிறத வந்துட்டு உள்ளே கொண்டு வரதுக்கான முக்கியமான ஒரு ரீசன் இருக்குது. என்னன்னா இந்த பியாண்ட் மணி லைக் வந்து டாபிக் நம்ம பேச போகிறோம். நான் பாட்டு கோர்ஸில் இருந்தேன், என்னை யூடியூப்பில் கொண்டு வந்துட்டீங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு கான்செப்டாக ஒரு சீரியஸாக கொண்டு வரப்போது வந்து பியாண்ட் மணி அப்படிங்கிறத வந்து எதுக்காக டார்கெட் பண்ணோம், அந்த டெர்மினாலஜியே வந்து எது காயின் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், மணிங்கிறது வந்துட்டு சக்ஸஸ்க்கான ஈக்குவலன்ட் மெஷர்மெண்ட் கிடையாது. லைக் நம்ம உயரத்தை வந்து எப்படி ஒரு சென்டிமீட்டர், மீட்டர், ஃபீட் இதை வச்சு மெஷர் பண்ணுறோமோ, லைக் நம்மளோட வெயிட்டை வந்துட்டு கேஜிஸ் வச்சு எப்படி மெஷர் பண்ணுறோமோ, அந்த மாதிரி வெற்றி அதை பணத்தை வச்சு மெஷர் பண்ண முடியாது. ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம மெயினாக சொல்ல வரோம். ஸோ பியாண்ட் மணி அப்படிங்கிறது நம்ம குறிக்கிறது எது அப்படின்னு சொன்னால் சக்ஸஸ். அந்த சக்ஸஸை தான் வந்து நம்ம பியாண்ட் மணி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் இந்த என்டையர் சீரீஸே இருக்க போகுது. வெற்றிக்கு பணம் முக்கியமே கிடையாது, பணம் முக்கியம் கிடையாது நான் சொல்ல வரல. பட் வெற்றி அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஒன்லி ஆன் மணிங்கிறது கிடையாது அப்படின்னு நான் சொல்ல வரேன். லைக் நம்ம வந்துட்டு பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ பெரிய பணக்காரங்க 2 பேரே எடுக்கலாம். நம்ம வந்துட்டு அம்பானி, அவங்க ரிலையன்ஸ் குரூப் நம்ம எடுக்கலாம், நம்ம ரத்தன் டாட்டா அவர்கள் பற்றி நம்ம எடுக்கலாம். ஸோ இப்போ ரத்தன் டாட்டா அவர்களோட நெட் அசட் வேல்யூ வந்துட்டு இவரோட அம்பானி குரூப்பை விட கம்மியாக இருக்கிறதுனால டாட்டா வந்துட்டு கம்மி சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிடும். ஏன்னா அவங்களோட கோல் வேற, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வேற. ஃபிலாந்தரபி அப்படின்னு சொல்லுவாங்க, தான தர்மங்கள் வந்து ரொம்ப அதிகமாக பண்ண நெட்வொர்க் வந்துட்டு டாட்டா குரூப் இல்லையா? ஸோ எது ரிச்சஸ் அப்படிங்கிறது வந்துட்டு தன்னை லைக் என்னோட மைண்டு பொறுத்து இருக்குது. நான் முடிவு பண்ணுறது தான் எது சக்ஸஸ் எது ரிச்சஸ் அப்படிங்கிறது. அண்ட் இந்த என்டையர் இதில் இந்த பியாண்ட் மணி சீரீஸில் நம்ம அதை தான் டச் பேஸ் பண்ண போகிறோம். எல்லா இதுலேயும் பணம் வேணும்னு ஆசைப்படுறாங்களே, அவங்களுடைய மைண்ட் செட் என்னமா இருக்கும்? பணம் சம்பாதிக்கணும், பணம் வேணும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க பணம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது, பணமே எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் யாரு? பணம் நிறைய யார்ட்ட இருக்கோ அவங்க அப்படி சொல்லுவாங்க. பட் பணம் இல்லாத நம்மள மாதிரி நாட்கள் பணம் வேணும், வேறு வழி இல்லைங்க, பணம் இருந்தால் தான் எல்லாம் நடக்கும் அப்படிங்கும்போது சாப்பாட்டுக்கே காசு தான் இருக்கணும். யாரோ சும்மா கொடுப்பாங்களா? அன்னதானம் போடுவாங்க, ஆனால் அதுக்காக எல்லா நாளுமே நமக்கு வந்து ஃப்ரீயாகவே சாப்பாடு கிடைக்கும்னு எதிர்பார்க்க முடியாதுல்ல. ஸோ சாப்பாடு அதுன்னு தாண்டி பணம்ன்றது ஒரு பேசிக்கான ஒரு நீடாக போயிடுச்சு எல்லாருக்குமே. ஆனால் அந்த பணம் வேணும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு எமோஷன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் சொல்கிறது பார்க்கும்போது. ஏன்னா சக்ஸஸுக்கும் பணத்துக்கும் அவ்வளோ ரிலேட்டபிலிட்டி கிடையாது, பட் அது ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்குது. அதே மாதிரி இந்த பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே, எதனால அந்த ஒரு ஃபீலிங், அந்த ஒரு தாட் வருது? பணம் சம்பாதிச்சு தான் ஆகணும். இப்போ நானும் நீங்களும் வந்து உட்காந்து பேசுகிறப்போ வந்துட்டு லைக் இப்போ நம்மக்கிட்ட மணி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். லைக் இப்போ வந்து டெட்டில் உங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்குது. இப்போது அடுத்தது வந்து கடன்காரன் வெளியே வெயிட் பண்ணுறான்னு சொன்னால் கேஷுவல் இப்படி உட்காந்து பேச முடியாது. ஸோ பேசிக்காக ஒரு இடத்துல ஒரு நிலைக்கு வந்துட்டு ரீச் பண்ணுறப்போ வந்துட்டு மணிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான். பணம் வேணும் அப்படிங்கிற ஆசை வந்து ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக வந்து இந்த ஆசை, பணம் வேணுங்கிற ஆசையை பற்றி மட்டுமே வந்துட்டு செப்பரேட்டாக ஒரு 10 நிமிஷம் நான் அப்புறமா பேசுகிறேன். ஃபோர்த் கம்மிங் எபிசோட்ஸில் வந்து நான் தனியாக பேசுகிறேன். பட் அதுக்கு முன்னாடி வந்து நான் எதை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னால், பணம் வேணும் அப்படிங்கிற ஆசையை தாண்டி நான் வந்துட்டு மேலே சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையை தாண்டி முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, அஃப்கோர்ஸ் நீங்களும் நிறைய இதில் சொல்லியிருக்கிறது தான், லைக் ஃபினான்ஸ் டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கீங்க. மணி மேனேஜ்மெண்ட், அந்த மணி மேனேஜ்மெண்ட் பற்றியான பேசிக்கான ஒரு புரிதல் வேணும்.
அந்த மணி மேனேஜ்மெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த எமோஷனல் ஃபேக்டரை வந்துட்டு பணத்து கூட நம்ம ஒப்பிட முடியும். அந்த மணி மேனேஜ்மெண்ட் பேசிக்கே நமக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்னதான் சிஸ்டமேட்டிக்காக நிறைய விஷயங்கள் படிச்சிருந்தாலும் ஒரு பேசிக்காக டான்ஜிபிளான ஒரு சொல்யூஷன், டைரியில் போட்ட ஒரு சொல்யூஷன் நம்ம கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம பணம் வேணும் 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 அப்படிங்கிற ஆசை வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால் ஆசையாக நிற்காம டெஸ்பரேஷனாக மாறிடும். பேராசையாக மாறிடும். பேராசை வேற, டெஸ்பரேஷன் வேற. பேராசைங்கிறது வந்துட்டு லைக் ரொம்ப அதிகமான அன்கண்ட்ரோல் டிசைர், அதுதான் பேராசைங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. டெஸ்பரேஷன் அப்படிங்கிறது வந்து ஐயோ சம்பாதிக்கணுமே. லைக் வந்து இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ நல்லா போகணும், ஆர் இன்னும் ஒரு பெரிய சேனலில் நான் போய் ஏதோ ஒன்று பண்ணணும். இப்போ நான் வந்து NDTV இல்லை பெரிய CNN IBNல ஒரு ஷோ இல்லை டிஸ்கவரி சேனலில் ஒரு ஷோ பண்ணோம் அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு ஆசை. அது நடக்கிறதுக்குள்ள ஐயோங்கிற ஒரு ஃபீல் வருது தெரியுமா, அது வந்து டெஸ்பரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த டெஸ்பரேஷன் இருக்கிறப்போ வந்துட்டு எதுவுமே நம்மளால் நிலைநாட்ட முடியாது. அப்போது பணம் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் சம்பாதிக்கணும்னா சம்பாதிக்கவே முடியாது போல் இருக்கு. அந்த நம்ம நினச்சாதான் நடக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி எல்லார்கிட்டையுமே இருக்குது. பட் இந்த ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை சரியான ஒரு வழி வகுக்காமல் போனாலுமே நம்ம என்னதான் ஒரு ப்ராப்பரான ஒரு ஐடியா, பணம் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் இருந்தால் அந்த வழி சரியான முறையில் இல்லைன்னா நம்மளால் அதை போய் ரீச் பண்ண முடியாது. எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அதனால ஃபர்ஸ்ட் போட வேண்டியது வந்து வழி தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிற பணத்தை என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறது வந்து நம்ம சேமிச்சு வச்சுக்கணும், முதலீடு பண்ணணுமா, அந்த பேசிக் புரிதல் வந்து வேணும். ஸோ சேவிங்கா முதலீடா அப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய பேருக்கு இருக்கு. சரி சொல்லுங்க. அந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு, நீங்களே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நிறைய பேர் வந்து சேவிங்ஸ் வெர்சஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி போவாங்கல்ல. ஸோ என்னன்னா வந்துட்டு இப்போ நம்ம பணத்தை வந்து அஃப்கோர்ஸ் ஆல்ரெடி இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், நீங்க நிறைய வாட்டி சொன்ன விஷயம். ஏன்னா சேவிங்ஸ்ங்கிறது வந்துட்டு நம்ம பணத்தை, நம்ம மாசம் வர சம்பளத்தை மிச்சம் பண்ணி வைக்கிறது சேவிங்ஸ். அதை வேற எங்கேயாவது முதலீடு பண்ணி அதுக்கு ஒரு growth ரேட் இருந்துச்சுன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட். அவ்வளோதான் சிம்பிள். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது வந்து நம்ம எங்கே வேணா பண்ணலாம், ஸ்டாக், மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸெட்ரா நிறைய இருக்கு இல்லையா. ஸோ சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டெப் 1, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஸ்டெப் 2. நிறைய பேர் வந்து சேவிங் வெர்சஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் டிபேட் பண்ணுறாங்க. எனக்கு புரியவே இல்லை ஏன் அது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீ சேமிச்சு தான் ஆகணும், அந்த பணம் வளர்ந்தானே ஆகணும். இப்போது இன்வெஸ்ட் பண்ணாமல் சேமித்து வைக்கிற பணம் வந்துட்டு நமக்கு லாஸ். இப்போ இருக்கக்கூடிய அந்த டிக்ஷனரியில் சேவிங்ஸ் தான் இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லை. இப்போ பணம் சேர்த்து அது முதலீடு பண்ணாதான் அந்த பணமே நமக்கு. பீரோ லட்சமாக பூட்டி வச்சிருக்கக்கூடிய பணத்துக்கான வேல்யூ என்ன ஆயிருப்போகுது? வேஸ்ட். இன்ஃபேக்ட் அது வந்து நமக்கு லாஸ். வேஸ்ட்னு சொல்கிறதோட, ஏன்னா லாஸ்ட் இயரோட இன்ஃப்ளேஷன் ரேட் நமக்கு தெரியும், ஆல்மோஸ்ட் 5.69 if I'm not wrong. ஓகே, இந்த வருஷம் இன்ஃப்ளேஷன் ரேட் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அக்டோபரோட கணக்கெடுப்பு வரைக்கும் வந்துட்டு 6.21, 2024 அக்டோபர் வரைக்கும் 6.21 ஆயிருக்கு. ஸோ நம்ம ₹1,00,000 வந்து அப்படி ஒதுக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால், இந்த வருஷம் சப்போஸ் நம்ம முதலீடு பண்ணாமல் ஒதுக்கி வச்சிருக்கோம் சும்மா அப்படின்னு சொன்னால், நாளைக்கு வந்துட்டு அதாவது ஜனவரி ஆரம்பிக்கிறப்போ வந்துட்டு எனக்கு வந்து அது வந்து ₹1,00,000 கிடையாது இல்லையா, 94,000 சம்திங் தான். ஏன்னா எனக்கு 6.21% வந்து எனக்கு அது லாஸ். ஸோ நான் முதலீடு பண்ணுறப்போ என்ன ஆகும்னா எனக்கு அதில் ரிட்டர்ன்ஸ் வரும். எப்படி எல்லாம் போட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த இன்ஃப்ளேஷனை சரி கட்டுமே தவிர எனக்கு அது வளரல. இப்போ கூட 1 lakh இருக்குது. ஸோ எனக்கு அந்த பணம் வளரணும் அப்படின்னு சொன்னால் நான் அதிகமாக ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடணும். ஸோ பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை நீங்கள் சொன்னீங்களா, அது ரொம்ப முக்கியம், ரொம்பவே தேவை. ஆனால் அந்த ஆசைக்கு ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷன் இருக்கணும். ஸோ பேசிக்காக ஸ்டார்ட் பண்ண வேண்டியது எதை வச்சு அப்படின்னு சொன்னால் மணி மேனேஜ்மெண்ட் வச்சு. நம்ம பண்ணக்கூடிய செலவுகள், நம்ம பண்ணக்கூடிய முதலீடுகள், அதை வச்சு தான் வந்துட்டு பண்ணணும். அண்ட் அதுக்கு முன்னாடி இலக்கு அப்படிங்கிறது வந்து ஒன்று வேணும். ஸோ இதெல்லாமே சிஸ்டமேட்டிக்காக பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம அந்த எமோஷன் ஃபேக்டருக்குள்ளே போவே முடியும். லைக் எதுக்கு அந்த எமோஷன்ஸ் வருது அப்படிங்கிறது வந்து பேசிக்கலாக நம்ம மணி மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறோம், அது பண்ணுறப்போ ஒரு எமோஷன்ஸ் வருது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த மணி மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பேசி முடிச்சதுக்கப்புறமா தான் அந்த எமோஷன்ஸ் பற்றி பேச முடியும். ஸோ தட் இஸ் மை பாயிண்ட். இந்த எமோஷன் வரும்போது செலவு பண்ணும்போது சந்தோஷமாக இருக்கும், நமக்கு பிடிச்ச பொருள் தானே வாங்குறோம், அதுக்காக செலவழிக்கலான்லாம். ஆனால் அதுக்கப்புறம் மாதம் கழிச்சு வாங்கும்போது ஐயோ கையில் காசு இல்லையே, தேவையில்லாமல் அந்த பொருளை வாங்கிட்டோமே. எல்லாத்துலேயும் பாருங்க ஒரு எமோஷன் எந்த அளவுக்கு ஒரு ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பொருள் வாங்கும்போது அவ்வளோ சந்தோஷமான ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் இருக்குது. ஆனால் கையில் காசு இல்லும்போது ஒரு எமோஷன் வந்து ரொம்ப பேட், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகிடுது. இப்போது செலவழிக்கிறதா இருக்கட்டும், இல்லை சேர்த்து வைக்கிறதா இருக்கட்டும், செலவழிக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸு சேர்த்து வைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு கொடுக்குறது இல்லை. செலவு பண்ணால் இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன், இப்போ எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது, இப்போ என்னோட எமோஷன்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சேர்த்து வச்சா ஐயோ ஒரு 20,000 சேர்த்து வைக்கிறமே, ₹1,00,000 சம்பாதிச்சா 20,000 சும்மாவே இருக்கே, அந்த 20,000 இப்போ செலவழிச்சா எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கலாம், சந்தோஷமாக என்னோட லைஃப்பை ரன் பண்ணலான்றாங்களே, அதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ரியல் டைமில் நான் வாழணும், ஃப்யூச்சரில் என்ன ஆக போதோ எனக்கு என்ன தெரியும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. என்னன்னா பேசிக்காக இதை நான் எப்படி சொல்லலாம், ஃபினான்ஷியலாக, எமோஷனல் ஒரு பக்கம், ஃபினான்ஷியலாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் கோல்ஸ், இலக்குகள் என்னென்ன அப்படிங்கிறது வந்து நம்ம முதல்ல நிர்ணயிச்சுக்கணும். இப்போ வந்துட்டு என்னோட இலக்கு, நான் வந்துட்டு அடுத்த வருஷம் ஒரு நல்ல கார் வாங்கணும், இல்லை இன்னொரு 4 வருஷம் கழிச்சு நல்ல ஒரு கார் வாங்கணும், அந்த காருக்கு எனக்கு 15 லட்ச ரூபா வேணும், இல்லை மேபி அவ்வளோ கூட தேவையில்ல, 10 lakhs ஒரு கார் நான் வாங்க போகிறேன், அதுதான் என்னோட கோல் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ அப்போ அந்த 10 lakhs வரைக்கும் நான் எப்படி சேமிக்கணும்
அண்ட் அந்த 10 lakhs நான் வந்து அடுத்த 3 இயர்ஸில் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அப்போ மாதம் நான் என்ன முதலீடு பண்ண போகிறேன், என்னென்ன ரிட்டர்ன்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத நோக்கி நான் பண்ண போகிறேன். இப்போ என்னோட இலக்கு வந்துட்டு தற்காலிகம். லைக் நான் வந்துட்டு ஒரு நல்ல ஃபோன் வாங்கணும், ஒரு ஷார்ட் டேர்ம் 30,000 தான். இன்ஃபேக்ட் காருங்கிறதே 10 lakhsங்கிறதே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஷார்ட் டேர்ம் தான். நம்ம லாங் டேர்ம் அப்படின்னு சொல்கிறப்போ வந்துட்டு வீடு வாங்குறது, பெருசு நிலம் வாங்குறது, பெரிய ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, அதெல்லாம் கூட லாங் டேர்ம் அப்படிங்கிறது நீங்க அந்த டைம் பீரியட் சொல்றீங்களா இல்ல அமௌண்ட்டை வச்சு கண்டிப்பாக டைம் பீரியட் தான். ஓகே. இப்போ அமௌண்ட் வச்சு நம்ம லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் சொல்லிட முடியாது. இப்போ 10 லட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கு 10 lakhsங்கிறது ஷார்ட் டேர்ம். ஆமா. ஸோ அமௌண்ட் வச்சு கிடையாது, டைம் வச்சு மட்டும்தான் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிறது. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் டு பர்சன். அண்ட் இது எல்லாமே வந்துட்டு என்னன்னா கோல். நமக்கு வந்துட்டு ஃபினான்ஷியல் கோல் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு டிஃபைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அந்த டிஃபைன் பண்ணால் தான் இந்த இடத்துல நான் சேவ் பண்ணலாமா, இன்வெஸ்ட் பண்ணலாமா, எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணலாமா, நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இப்போ என்னோட லக்ஸரிக்கு எனக்கு இது வேணுமா வேணாமா அப்படிங்கிற முடிவு நான் எடுக்கணும்னா என்னோட கோல் என்னன்னு எனக்கு தெரியணும். லைக் நான் எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியாமல் நான் எந்த பாதை எடுப்பேன். பட் கோல் செட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது பர்சன் டு பர்சன் அது வேரி ஆகும்ல. ஸோ அதுக்குன்னு ஏதாவது ஒரு மெட்ரிக் இருக்குமா? இப்படிப்பட்டவங்க நீங்கள் உங்களுக்கு கோல் இப்போதைக்கு இது வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த மாதிரியான ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது. ஒரு இவ்வளோ சேலரி வாங்குறாங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்களுக்கு 10 லட்ச ரூபாய் பெருசாக தெரியாது. பட் 10,000 வாங்குறவங்களுக்கு 1 லட்ச ரூபாய் பெருசு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெட்ரிக் இருக்கா? மெட்ரிக்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அஃப்கோர்ஸ் நிறைய ரூல்ஸ் இருக்குது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா எமோஷ்னலாக தான் நம்மளோட கோலும் வந்து டிரைவ் ஆகுது. இப்போது நான் கார்னு சொன்னேன்ல, எனக்கு ஏன் கார் வேணும்? அதில் ஒரு எமோஷன். போயிட்டு வரேன்னா எனக்கு நிறையா ஆப்ஸ் இருக்குது, நிறையா லைக் பைக் டாக்ஸி இருக்குது, நார்மல் டாக்ஸி இருக்குது, ஆட்டோ இருக்குது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. ஆனால் எனக்கு கார் அப்படிங்கிறது எதுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால், இப்போ முன்னாடி மேபி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கார் இருந்தால் தானப்பா அவசரத்துக்கு எங்கேயா போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ அவசரத்துக்கு எல்லாராலையும் போகலாம். ஒரு டேப்பில் நமக்கு கார் வந்துடுது. ஆமாம். ஓகேவா? அதுக்காக நான் வந்துட்டு மாதம் இஎம்ஐ கட்டி 15,000 இஎம்ஐ கட்டி லோன் வாங்கி மெயின்டெனன்ஸ் இருக்குது, பெட்ரோல் டீசல், அப்பா. ஸோ கார் ஒரு டிப்ரிஷியேட்டிங் அசெட் வேற. எக்ஸாக்ட்லி இல்லையா? ஆனால் இப்போ கார் வேணுங்கிறது ஒரு கோலாக நான் வச்சிருக்கேன்னா அதில் ஒரு எமோஷனல் ஃபேக்டர் இருக்கு. ஏன்னா நான் ஒரு ரிச்சாக தெரியணும், நான் பணக்காரனா 4 பேர் மதிக்கணும், அந்த மதிப்பு மரியாதை இருக்கணும், நினச்ச இடத்துக்கு நான் போகணும் வரணும், கார் வச்சிருக்கான் பாவன் 4 பேர் என்னை பார்த்து பேசணும், அந்த மாதிரி இருக்கலாம். அண்ட் அதை தாண்டி வந்துட்டு எனக்கு சின்ன வயசில் கார் சம்மந்தமாக ஏதாவது ஒரு எமோஷனலான ஈவெண்ட் நடந்திருக்கலாம். சில பேர் வந்து எனக்கு காரில் ஏற்றாமல் இருந்திருக்கலாம், எல்லாம் உனக்குலாம் இது காரு அப்படின்னு கேட்டிருக்கலாம். அந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கிறப்போ நான் கார் வாங்கி காட்டுறேன்டா. நம்ம ரஜினிகாந்த் அவர்களே சொன்ன ஒரு கதை நம்ம கேட்டிருக்கோம். ஏன்னா வந்துட்டு ஒரு ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ள ஒரு நல்ல ஹை எண்ட் கார் வாங்கிட்டு அப்படி போய் நின்று ஸ்டுடியோ வாசல் நின்று கதவு திறந்தேன் அப்படின்னாங்க. ஸோ அதில் வந்து என்னன்னா அந்த காரை ஒரு கண்டிப்பாக வாங்கணுங்கிற அவசியம் இருக்கா? மேபி இல்லை. ஆனால் அது ஏன் பண்ணாங்க? எமோஷனலாக அவங்க ஃபீல் குட் ஆகணும். அது தப்பா அப்படின்னு கேட்டால் தப்புலாம் கிடையாது. எனக்கு எமோஷனாக எனக்கு நல்லா இருக்குது, அந்த எமோஷனுக்காக நான் காசு ஸ்பெண்ட் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் எமோஷனுக்காக தான் நம்ம நிறையா காசு ஸ்பெண்ட் பண்ணுறோம். லைக் நம்ம நல்ல ஒரு ஷர்ட், நல்ல ஒரு பிளேசர், இப்போ நான் அந்த மாதிரி ஷர்ட் வாட்ச்லாம் வாங்கி போடுறேன் அப்படின்னு சொன்னேன்னா இது எல்லாமே அவசியமா? இல்லை. ஓகே, நான் நார்மலாக இருக்கிறதுக்கு எனக்கு நார்மலாக ஒரு ஷர்ட் போதும், நார்மலாக ஒரு பேண்ட் போதும். இந்த மாதிரி வாட்ச் கட்டணும், இந்த மாதிரி இது பிளேசர் இருக்கணும், இந்த மாதிரி பிளேசர் போடணும். இது எல்லாமே வந்துட்டு சொசைட்டியில் நான் எப்படி இருக்கேன், நான் எப்படி என்னை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத நோக்கி தான் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் அவர் எக்ஸ்பென்சஸ், நம்ம பண்ணுற எல்லா செலவுகளுமே வந்துட்டு நம்ம கோல் நோக்கி, நம்மளோட தேவைகளை நோக்கி போகாமல் நம்மளோட எமோஷனல் ஃபேக்டர், நம்ம கம்ஃபர்ட், நம்மளோட மென்டல் வெல்பீயிங். ஆக்சுவலாக ஒரு ரிசர்ச் நான் படிச்சிருக்கேன். ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் ஆர் ஸ்பெண்டிங்ஸ், நம்ம செலவு பண்ணுறதுல 90% வந்துட்டு ஃபிசிக்கல் வெல்பீயிங்காக இல்லை, மென்டல் வெல்பீயிங்காக தான் பண்ணுறோம். ஏன்னா சொந்த வீடு கூட என்னது, இந்த வீட்டில் தூங்கினா அதே வீடு தான் அங்கே இருக்க போகுது. பட் சொந்தமாக ஒரு வீடு வேணுன்ற ஒரு எமோஷன் கனெக்ஷன் இருக்குன்றனால தானே அவ்வளோ காசு போட்டு அவ்வளோ கடன் போட்டு ஒரு வீடு வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய மக்கள் நம்ம நாட்டில் நிறைய பேர். ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சியே அந்த மாதிரி தான். அது நிகழ்ச்சி இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு டாக் போயிட்டுருக்கு. பணம் வந்து வெறும் பணம் இல்லை, அந்த தாளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எமோஷன்ன்றது பெருசு. அதை நம்ம தான் ட்ரைவ் பண்ணி கொண்டுட்டு வரோம். எவ்வளோ சம்பாதிக்கிறதுன்னு முதற்கொண்டு நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ எனக்கு ஒரு பொருள் வாங்கணும், எனக்கு சம்பளம் பத்தலைன்னா வேறு எப்படியாச்சும் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஜென்ரேட் பண்ணி அந்த பொருளை வாங்க வைக்க முடியுமா அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன். அப்படியே எமோஷனலாக நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆகிருக்கு பணத்தை விட. பணத்தையும் தாண்டி இங்கே பல விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்றது நீங்கள் இப்போ 2-3 பாயிண்ட் சொன்னீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டாக் போகுது நான் நினைக்கிறேன் அப்கமிங் டேஸில். வந்து இப்போ அடுத்தது நம்ம முக்கியமாக பேச வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், கோயிங் ஃபார்வர்ட் நெக்ஸ்ட் இதுலேயே வந்துட்டு இப்போது எமோஷனாக ட்ரைவ் ஆகிறோம். ஓகேவா? ஸோ அந்த எமோஷனாக ட்ரைவ் ஆகிறப்போ வந்துட்டு எந்தெந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்போது இன்ஜினியரிங்கில் ஒரு மாடல் பண்ணுறப்போ வந்துட்டு என்னன்னா டாலரன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? அதாவது எந்த வரைக்கும் அது வந்து அந்த மெஷின் ஃபெயிலியர் ஆகலாம். 100% எந்த மிஷினுமே வந்துட்டு 100% கிடையாது. எந்த மிஷினுமே இப்போ இந்த வுட்டாக இருக்கட்டும், சேராக இருக்கட்டும், எதுவுமே 100% கிடையாது. டாலரன்ஸ் லிமிட்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த டாலரன்ஸ் லிமிட்டுக்கு வந்து நம்ம போகணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ், நம்மளோட தேவைகள் என்ன, அதுக்கப்புறம் ஆசைகள் என்ன அப்படிங்கிறது வந்து பிரித்து பார்க்க தெரியணும். ப்ராபப்ளி அடுத்தது நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம்னு நினைக்கிறேன். எஸ்,
ஆனால் ஆசையை அடக்க தெரிஞ்ச அகிலமும் உனக்குன்ற நம்ம சூப்பர் ஸ்டாரோட பாட்டெல்லாமே ஞாபகத்துக்கு போகும் அவங்க எங்கன்னா. ஆனால் அவருக்கே ஆசை அடங்கல இல்லை, கார் வச்சுட்டு ஆசைனால தானே கொண்டு வந்து நிறுத்தினாரு. ஸோ ஆசைகள் அடக்கிறதுலாம் அவ்வளோ சாத்தியமான விஷயம் கிடையாது. சரி, அதை பற்றி இன்னும் இன் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வைத்தி. அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளாக இருக்கும். உங்களுக்கே தெரியும், ஜென்ரலாக நான் வந்து என்ன பேசுவேன்னா, எப்படி பணத்தை சேமிக்கலாம், எப்படி பணத்தை செலவழிக்காமல் போகலாம், எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எதில் ஜாஸ்தியான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும், பல கோணங்களில் நம்மளுடைய நிகழ்ச்சியில் நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இது பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிமுறைகள் மட்டும் கிடையாது. பணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த எமோஷன் ஃபீலிங்ஸ் அட்டாச் ஆகிருக்குல்ல நம்மளோட சேர்ந்து, அது நமக்கே தெரியாமல் நம்ம அதை செஞ்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு ஒரு கண்ணாடி மாதிரியான ஒரு ஷோ தான் இது நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஷோ எப்படி இருக்குன்ற ஃபீட்பேக் நீங்கள் எங்களுக்கு கொடுத்தாதான் நாளை பின்ன இன்னும் எப்படி சூப்பராக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ண முடியும் அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. அண்ட் எப்போது சொல்கிற மாதிரி தான், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்மளுடைய ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.